லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் குருஜி. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருவாந்திரம், திருவனந்தபுரம். யாருக்காக பார்க்க போறீங்க? என்னோட மகனுக்கு. உங்க பெயர் சொல்லுங்க. கேஷவ கிருஷ்ணன். உங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. என்னோட பேரா? பிறந்த தேதி சொல்லுங்க. 19/6/2018. பிறந்த நேரம் 4:18 PM. 6:15 PMங்களா? 4:18. 4:15 PM. 4:18 PM. பிறந்த இடம்மா? கும்பலக்னம், பூரம். பிறந்த இடம் சொல்லுங்க. திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பூரம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அடுத்த தசை சூரிய தசை எங்கே இருக்குங்க? பூர நட்சத்திரம் சிம்ம ராசியாம்மா? பூர நட்சத்திரம் விருச்சிக ராசி. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னமா அல்லது துலா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உங்கள் லக்னமும் மாறுது. இந்த ஒரு 2-3 மாதமாக என்கிட்ட வர்ற ஜாதகம்லாம் லக்ன சந்தியிலேயே வர்றீங்க. இது கரெக்டு தான். உங்களுடைய டைம் கரெக்டுன்னு தான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு இந்த அமைப்பில் நீங்கள் திருவனந்தபுரத்துலலாம் இருக்க முடியாது. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான எண்ணங்களே இருக்கும். உங்கள் குழந்தை யார் பேசுகிறீங்க? குழந்தையோட ஜாதகமா? குழந்தையோட ஜாதகம். இந்த குழந்தை திருவனந்தபுரத்தில் பிறந்த குழந்தை இப்போ எங்கே இருக்கிறா? திருவனந்தபுரத்து தான். திருவனந்தபுரத்துலேயே இருக்கா? ஏன்னா பிறந்து 8 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரதசை கடகத்தில் இருக்குது. 12ஆம் இடத்துல குரு இருந்து கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை 8 வயசுக்குள்ளேயே வெளி மாநிலம் வெளிநாடுன்னு போயே ஆகணும். சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் இல்லையா? சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கிறதுக்கான 8-7 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது பின்னாடி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். துலா லக்னமாக குழந்தை இருக்கலாம். விருச்சிக லக்னம் தான். டைம் கரெக்ட் தான். சிசேரியன் குழந்தையாமா? இல்ல, நேச்சுரலா பிறந்த குழந்தைங்களா? நேச்சுரல். அப்பதான் நான் கேள்வி கேட்டேன். டாக்டர் கொடுத்தாங்களா அல்லது நீங்க எதிரில் வால் கிளாக் இருந்தது நானே பார்த்தேன்னு சொல்லுவீங்களா? நானே பார்த்தேன். அப்பதானே டைம் கேட்டேன். என்னம்மா கேள்வி கேட்கணும்? அம்மா, இந்த பிறந்த நேர விஷயங்கள்ல நான் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட செக் பண்ணியிருக்கிறேம்மா. நான் சில விஷயங்களில் நான் சொல்கிற சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருந்தாலே, அதோட கடகத்தில் ராகு இருந்தாலே, 12ல் குரு இருக்கிறதுக்கு 8 வயதுக்குள்ளேயே சில பேர் சொல்லுவாங்க, பிறந்த கை குழந்தையாக இருக்கும்போது 2 வயசுலேயே நான் வேறு மாநிலம் போயிட்டேன், வேறு நாடு போயிட்டேன்னுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த விருச்சிக லக்னத்துக்கு கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும். வேறு நாட்டு போய் டூர் போயிட்டு வந்துட்டேன். டூர்னா 15 நாள் போயிருப்பீங்க, அவ்வளோதானே? ஒரு மாதம் போயிருப்பீங்க. வேற நாட்டுக்கு ஸ்டே பண்ணேன். കുറച്ച് இயர்ஸ் வேற நாட்டுக்கு ஸ்டே பண்ணேன். வேற நாட்டுக்கு ஸ்டே பண்ணீங்களா குழந்தையோட? அந்த குழந்தை வேற நாட்டுல இருந்ததா கொஞ்ச நாள்? ஆமா. சரி, என்னமா கேள்வி கேட்கணும்? அடுத்த சூரிய தசையில எങ്ങനെ இருக்கும்? சூரிய தசை. சூரியன் சனியின் பார்வையில 8ல் மறைஞ்சா தகப்பன் விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்காதுமா. இது இப்போ அஷ்டம சனி நடக்குது. அதுக்காக தகப்பனுக்கு கண்டம்னு எல்லாம் சொல்ல முடியாது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. தகப்பனுக்கு உயிராபத்துகள் கிடையாது. தந்தை வேறு இடத்துல பிரியக்கூடிய அமைப்பு, தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் சூரிய தசையில் கண்டிப்பாக வரும். உள்ளதை தானே சொல்ல முடியும். இது துலா லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரியான பலனாகவும், விருச்சிக லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரியான பலனாகவும் வரும். விருச்சிக லக்னமாக இருந்தால் இந்த குழந்தை கடுமையான கோபக்காரியாக இருப்பாள். பயங்கர கோபக்காரியா? உங்களை அடிக்கிறாளா 8 வயசுலேயே? அப்படி இல்லை அம்மா. இதெல்லாம் ஜோசியத்தில் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறதா, எந்த லக்னம்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இவ கோபக்காரி இல்லைன்ட்டிங்கன்னா நான் விருச்சிக துலா லக்னம்ன்றவேன். துலா லக்னத்திற்கு தான் லக்னத்தில் குரு இருந்தார்னா சாந்தமான குணம் உண்டு.
விருச்சிக லக்னத்திற்கு ரொம்ப செவ்வாய் வந்து active உச்சமாக தான். இருக்கிறார். செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார். செவ்வாய் உச்சமானாலும் உச்சமாகித்தான் அவர் சுபத்துவப்படுகிறார். அப்போ அந்த அமைப்பில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்தின் அடிப்படையில் இந்த குழந்தை கோபக்காரியாக இருக்கும். 8 வயசுலேயே இந்த குழந்தையுடைய கோபத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். சரி, என்ன கேட்கணும்? சூரியன் வந்து 2 விதமான பலன்களை செய்வார்மா. விருச்சிக லக்னமாக இருந்தால் 8ஆம் இடத்தில் மறைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். சூரியனுடைய வீடாகிய 9ஆம் வீடு விருச்சிக லக்னத்திற்கு சூரியனுடைய பாவகமான 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தகப்பனுக்கு கண்டங்கள்லாம் ஏற்படாது. ஆனால் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ அல்லது தகப்பன் சுப பிரிவாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. வெளிநாடு தான் வெளிநாடு போகிற ஆமாம், அப்படித்தான் நடக்கும். சூரிய தசை இப்படித்தான் இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படித்தான். தகப்பன் வெளிநாடு போகிறதா இருக்கும். ஒரு 6 வருஷம் அவர் அங்கே வெளிநாட்டிலேயே வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சூரிய தசை முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குமா. இதுதான் பலன். ஓகே. அப்படி இப்போ ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? தூரத்தை பண்ணேன். தூரம் தான் இருக்கிறாரா? அது அப்படித்தாம்மா இருக்கும். சூரியனை சனி பார்த்தாலே இதுதான் பலன். வேற ஏதாவது கேட்கணுங்களா? செவ்வா கேது கன்ஜங்ஷன்னால தோஷம் இல்லைன்னா செவ்வாய் கேது சேர்ந்திருக்கிறத நான் சூட்சும வலுன்னு சொல்லுவேம்மா. செவ்வாய் கேது அங்கே சேர்ந்திருக்கிறத விட சுக்கிரனுடைய பார்வை அவங்க 2 பேருக்கு இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. சுக்கிரன் 2 டிகிரிக்குள்ளே செவ்வாயை பார்க்கறது நல்ல யோக அமைப்பு. இவ விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் லக்னாதிபதி உச்சமானாலும் சுபத்துவமாக இருக்கிறார். கொஞ்சம் ஆக்டிவாக குழந்தை இருப்பா, கோபக்காரியாக இருப்பா, சுறுசுறுப்பாக இருப்பா, கடுமையான சுறுசுறுப்பு இருக்கும். சரியா? ஆண் குழந்தைதா? என்னம்மா? சரியா, ஆண் குழந்தைதா? ஜோலி என்னங்கம்மா? ஜோலி ஒர்க் ஜோலிலாம் நல்லதாம்மா இருக்குது. ஜோலியை பற்றி இப்போ வேலையை பற்றி இப்போ பேச வேண்டாம். 8 வயது குழந்தைக்கு இந்த குழந்தை நல்லா படிக்குமா. சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருக்கிறனால புதன் வலுத்து நல்ல அமைப்புகளில் இருக்கிறாரு. செவ்வாயும் வலுத்திருக்கு. பயாலஜி கேமரா ஆஃப் ஆகுது பார். பயாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வருமா. பயாலஜினா சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்ங்க. வணக்கம். எங்கேருந்து பேச